ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்க போகிறது ஒரு குக்கிங் வீடியோவே கிடையாது. இது என்ன சொல்கிறது, நான் ஒரு விஷயம் ட்ரை பண்ணேன். அது கண்டிப்பாக சொதப்பிக்கிறோன்னு நினச்சி தான் ட்ரை பண்ணேன். அதை ஒரு ஃபன்னான வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணேன். ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது நல்லா வந்துருச்சு. சரி, நல்லா வந்ததையும் உங்களோடையே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக அப்லோடு செஞ்சுருக்கேன். சரி, என்ன செஞ்சேன் ஏது செஞ்சோம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் என்ன காட்டிகிட்ருக்கேன் உங்களுக்கு அப்படின்னா, இது ரவை கிடையாது, ஓட்ஸும் கிடையாது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக அப்பா போய் கோதம்பு பொடிச்சிட்டு வந்தாங்க. அப்போ பொடிச்சிட்டு வரும்போது அவங்க ஏதோ அந்த ஃபில்டருக்கு வைக்கிற அந்த இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் வச்சுட்டாங்களாம். அதனால நிறைய இந்த மாதிரி குருணையாக வந்துருச்சு. இது எக்ஸாக்டாக பார்க்குறதுக்கு ரவை மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஓட்ஸை 1-2 அடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துருச்சு. சரி, இதை நம்ம உப்புமாவாக கிண்டி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். இதை எதுக்கு நார்மலாக திரும்ப கொண்டு போய் கொடுத்தா அவங்களே நல்லா பொடிச்சு தந்துடுவாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி செஞ்சுருக்கலாம். ஆனால் பயங்கரமாக மழை பெஞ்சதுனால அன்றைக்கி போகலை. சரி, நமக்கு வீட்டுக்கு சப்பாத்தி பூரியெல்லாம் செய்கிறதுக்கு மாவு வேணும் அப்படிங்கிறதுனால வீட்டிலையே இருந்த சலிப்பு வச்சு நாங்கள் சலித்து எடுத்துகிட்டு பேலன்ஸை உப்புமா கிண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டோம். ஸோ நார்மலான உப்புமா ரெசிபி என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ரவையை வறுப்போம். அதுக்கப்புறம் எண்ணெய், கடுகு, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணி சேர்த்து உப்பு போட்டு கொதிக்க வச்சு என்ன பண்ணுவோம், அந்த வறுத்த ரவையை சேர்த்து நம்ம அப்படியே கிளறி எடுத்துருவோம்ல. கிட்டத்தட்ட அதே ரெசிபி தான். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது சொதப்பிக்கிறோன்னு நான் நினச்சதுனால பாதி வெங்காயமும் ஒரு 2-3 பச்சை மிளகா மட்டும்தான் சேர்த்தேன். சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அப்படி நல்லா வதக்கி விட்டுட்டேன். அப்புறம் தண்ணி பார்த்திங்கன்னா 1க்கு 1.5 கப்பு சேர்ப்போம்ல நார்மலாக உப்புமாவுக்கு. இதில் 1க்கு 1 கப்பு சம அளவில் சேர்த்துட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் நைஸாக இருந்துச்சு, அதனால் அந்த கம்மியாக சேர்த்தா போதும்னு தோணுச்சு. அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் சேர்த்து இந்த தண்ணி கொதிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். உப்புமாவே கொடுமை, அதை வேறு வீடியோ எடுத்து போட்டு எங்களை பாடாப்படுத்துகிறேன்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. அதுக்கப்புறம் தண்ணி கொதிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் இல்லையா, என்ன ஆக போகுதோன்ற பயம் வேறு எனக்கு. அப்படியே ஒரு ப்ரேயரை போட்டுட்டு வறுத்து வச்சுருந்தேன் அது என்ன சொல்கிறது, அந்த ரவையை எடுத்து அப்படியே அந்த தண்ணியில் சேர்த்துட்டு கலந்து விட ஆரம்பித்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீக்கிரமாக போட்ட ஒரு 15 செகண்டுக்குள்ளேயே மொத்தமாக தண்ணி மொத்தத்தையும் அப்படியே உறிஞ்சிடுச்சு. ஐயையோன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக டக்குன்னு சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா அந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா கலந்து எடுத்துட்டேன். அப்போயே கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்துடுச்சு, நல்லா வாசனையாகவும் இருந்துச்சு. அதிகமாக அந்த கோதம்போட வாசனை கொஞ்சம் நிறைய தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு மூடி வச்சுட்டேன், அடுப்பையும் அணைச்சிட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா சொதப்பிக்கிறோன்னு நினச்சது சொதப்பிக்காமல் சூப்பராக வெந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ஆவிலேயே. அப்புறம் அதுக்கு சட்னி அரைச்சிட்டு அன்றைக்கி சாப்பிட்டோம். ஸோ நம்ம ஒன்று நினச்சா தெய்வம் வேறு ஒன்று நினைக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நான் ஒன்று நினச்சேன், ஆனால் எனக்கு வேறு ஒன்று நடந்திருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக உப்புமா நல்லா வந்ததுனால சட்னி அரைச்சி அதை நாங்களே சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக அன்றைக்கி நாளை கழிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன்.